குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். இந்த மாதத்துல எப்படி கணக்கிடப்படுது பொதுவா அப்படின்னா, சூரியன் கும்பத்திலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி பெறுகிறார். ஸோ இந்த மாதத்தை பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுல என்ன ஒரு முக்கியமான அக்கேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா, பங்குனி உத்திரம் ஒரு ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன். அதுக்கப்புறம் தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கறது நம்ம கொண்டாட போறோம். இதெல்லாமே ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும், லாஸ்ட் மந்த் நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உலக வார் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்கள், எவ்வளோ தாக்குதல்கள், எவ்வளோ அழிவுகள், இதெல்லாம் இந்த மாதமாவது கொஞ்சம் நிறுத்தப்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தில் குரு வக்ர நிவர்த்தி வேற ஆகிறார். ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய கோல்டு ரேட்டு கம்மியா இருந்தது. ஆனா குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது கோல்டு ரேட்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே ஜாஸ்தியா வரப்போகுது. யாரெல்லாம் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமா இருக்கும். கரெக்டா, ஏன்னா இப்போ உலக நாடுகள்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கரெக்டா ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண வேண்டாம். கரெக்டா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லா கிரகங்களும் 12ஆம் இடத்துக்கு வராங்க. யாரெல்லாம் 11ஆம் இடத்துல இருந்தாங்க, ராகுவோட இருந்து சனியோட வீட்டுக்கு, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சுபரோட வீட்டுக்கு ஆல்ரெடி சனி இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் படி அழகா போய் செட்டில் ஆயிட்டாரு. ஒரு 2.5 வருட காலம் அவர் சுபரோட வீட்டுல தான் இருப்பாரு. சூரியன், புதன், செவ்வாய், சனி, இந்த 4 கிரகங்கள் அழகா இந்த 12ஆம் வீட்டுல இருக்கு. உங்களுக்கே தெரியும் சார், லாஸ்ட் மாதம் அதாவது மார்ச் 1ஆம் தேதி சூரியன் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் ஆல்ரெடி அந்த இடத்துல உச்சம் பெற்றார். என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நிறைய பேர்த்தோட அந்தரங்க வாழ்க்கைகள் வெளிவந்தது. ஸோ மீடியா தொடர்பான புதன் வக்கரமா இருக்கும் போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். ஸோ மீடியா ரிலேட்டட் பர்சன்ஸோட பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், இதை பத்தி எல்லாம் வெளிவந்து ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை பெருசா உண்டாக்கிடுச்சு. ஆனா இந்த மாதத்திலேயாவது எல்லாவது ஒரு சட்டில் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதத்தில் நீரினால் அலைவு, மண் சரிவு. ஏன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு காரகன், சனி இருட்டுக்கு காரகன். 2 பேருமே அப்படியே அழகா நிக்கிறாங்க. கூட புதனும் செவ்வாயும் சேர்ந்து அந்த ஒரு அதிர்வுகளை கொடுக்க போறாங்க. நிறைய பிரளயங்கள், பெரிய சண்டை, வாறு, பிரளயங்கள், பெண்கள் நிறைய பாதிக்கப்பட போறாங்க இந்த காலகட்டத்துல. அதுவும் இல்லாம நீர் சம்பந்தப்பட்ட நிறைய அழிவுகள் வரப்போகுது. இதெல்லாமே எதுவும் நடக்காம இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒன் அண்ட் ஒன்லி நம்ம ப்ரேயர்ஸ் மட்டும்தான். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரகங்களோட ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கிரகங்கள் உள்ள போது, அப்புறம் 4 கிரகங்கள் வருது. இது எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துடலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த 2026 பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, இப்ப அட் பிரசன்ட் அப்படின்னு சொல்ல போனா சனி மாறி கூட சுக்கிரனோட இருந்து 7ஆம் பார்வையா உங்களுடைய லக்னத்தை பார்க்கிறார். ஆரம்பத்துல சில மந்தத்தன்மைகள், சில பிரச்சனைகள், கொஞ்சம் சோம்பேறித்தனம் எல்லாமே வந்தாலும், எடுத்த ஒரு காரியத்துல ஒரு தடங்கள் இருந்தாலும், ஏன்னா கண்டக சனி இல்லையா, கந்திஷ்டி நிறைந்த ஒரு காலம் இந்த 2.5 வருடம். அப்போ நாம செய்ததை வெளியே சொன்னீங்கன்னா அப்படியே பழிக்காம போயிடும். வெளியே சொன்னீங்க அப்படின்னா பழிக்காம போயிடுது. ஓகே, அதே மாதிரி சனியோட பார்வை சமசப்தம பார்வையா பார்க்கிறார்கள். சுக்கிரனும் 7ஆம் பார்வையை பார்க்குது. அடுத்தது செவ்வாய், புதன், இவங்க எல்லாமே டிரான்சிட் ஆகி வர போறாங்க. 12 அதிபதியான சூரியனும் அழகா அந்த இடத்துல போய் உட்கார போறாரு. அப்போ சுக்கிரன் அழகா உங்களுடைய 8ஆம் வீட்டுக்கு வர போறாங்க. ஸோ இது எல்லாமே நிறைய காம்பினேஷன்ஸ் இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஸோ சுக்கிரனுடைய பார்வை இருக்கும்போது 2க்கும் 9க்கும் உரிய தந்தையினால் அதிர்ஷ்டம். 2 குடும்பத்துல வருமானங்கள் அதிகரிச்சிருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா சம்பாரிச்சிருப்பீங்க. எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் போராடி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சம்பாத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும். அப்புறம் சுக்கிரன் மாறும்போது 8க்கு மாறும்போது என்ன அப்படின்னா, கொஞ்சம் சில பிரச்சனைகள், ஒரு ராகு மாறுற வரைக்குமே வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இம்பாக்ட் நிறைய கொடுப்பாரு. நல்ல சந்தோஷமா இந்த மாதம் ஆரம்பிச்சாலும் சில கன்ஃபியூஷன்ஸ் குடும்ப ரீதியா கொடுப்பாரு. அப்ப தந்தைக்கோட உடல் கொஞ்சம் பாதிப்பாகும். ஸோ தந்தை இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவரோட உடல் ஒரு செக்கப் எடுத்துக்கோங்க. அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது.
அதே மாதிரி வந்து இப்போ காலகட்டத்துல வந்து நான் சொன்ன மாதிரி 2க்கும் 9க்கும் உரியவர் வந்து 7ஆம் இடத்துல இருந்து இப்ப 8ஆம் இடத்துல அந்த மேஷ வீட்டுக்கு மாறும்போது தலையில கொஞ்சம் உங்களுடைய தந்தை, அப்படி இல்லாட்டி பெண்களா இருந்தா முதல் குழந்தை, தலையில கொஞ்சம் அடிபடும். அப்ப என்ன அப்படின்னா கொஞ்சம் தலையை எல்லாமே கொஞ்சம் அவங்கள கவனமா பார்த்துக்கோங்க. போகும்போது வரும்போதெல்லாம் வந்து அடிபடாம கொஞ்சம் சேஃப் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா எல்லாமே உங்களுடைய புதன் இருக்கட்டும், லக்னாதிபதி அங்க வந்து நீசமாகிறார் இல்லையா? அப்ப அந்த காலகட்டத்துல வந்து என்ன அப்படின்னா ஒரு தேவையில்லாத ஒரு எண்ணங்கள், ஓகே நம்ம பண்றது கரெக்டா, கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ணுவீங்க. பட் அது எல்லாமே வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி குரு உங்களை வழி நடத்த போகிறார். வக்ர நிவர்த்தி ஆகி அழகா வந்து 11ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமை அவசியம். இப்போவும் நான் சொல்றேன், எல்லா வீடியோஸ்லயும் நான் சொல்லியிருக்கேன், சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பொறுமை அவசியம். பொறுமையை மட்டும் கையாண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே ஜாக்பாட் தான். அவசரப்படக்கூடாது இந்த காலகட்டத்தில். ஸோ செவ்வாய் பார்க்கும்போது சில துடுதுடுப்பான ஒரு விஷயங்கள் பண்ண வைப்பாரு. அது மூலியமா சில கஷ்டங்கள், என்ன சொல்றது, ஒரு ஜாக்பாட்டும் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு கஷ்டங்கள். ஆனா அதெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஒரு ஜூனுக்கு அப்புறம் தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் வந்து எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், எதுவும் கடன் வாங்க வேண்டாம், பெருசா எதுவும் வந்து யோசிக்காதீங்க. ஒரு விஷயத்த நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து குடும்பத்துல வந்து நிறைய பொருட்கள் வாங்கியிருப்பீங்க, அது வந்து லோன் போட்டு வாங்குற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஸோ 3க்குரியவர் வந்து 7ஆம் இருக்கும்போது சில பேர் நிறைய 2 வீலர்ஸ் வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க, நிறைய முயற்சி எடுப்பீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் எல்லா அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரும். உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து எல்லா கிரகங்களும் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற பரிகாரங்கள் செய்துக்கோங்க. ஆனா இதுல வந்து உங்களுக்கு ஒரு 100 அப்படின்னா 70% ஆஃப் நல்ல வாய்ப்புகள் கண்டக சனி ஆயக்கூடிய கண்டக சனி இம்பாக்ட் இருக்கக்கூடிய கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல 70% ஆஃப் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அந்த 30% ஒன்லி பொறுமை. இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. லக்னாதிபதி 7க்கு இருக்கும்போது நல்ல ஒரு பிஸ்னஸ், புது இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு எல்லா ஸ்டெப் எடுப்பீங்க. ஆனா பெரிய அளவுல யோசிக்காம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பண்ற மாதிரி பண்ணுங்க. ஜூனுக்கு அப்புறம் எல்லாமே மாறும். ஸோ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த 2026 பங்குனி மாதம் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த உலகளாவிய விஷயங்கள்ல வந்து நிறைய போர்கள், பிரச்சனைகள், அழிவுகள் இருந்தாலுமே நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மனால அதுதான் முடியும். உலகத்துக்காக நம்ம வந்து ஒரு நல்ல பிரேயர் தான் எடுக்க முடியும். ஸோ சுய ஜாதகத்தை பாருங்க, அந்தந்த கிரகங்கள் என்ன மாதிரியான டிகிரி சாரம் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி இம்பேக்ட் கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் படி உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுட்டு போங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட இம்பேக்ட் இருக்கதான் செய்யும். ஓகே, இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரச்சனை இருக்கும், நாளானைக்கு வந்து ஜாக்பாட்டே அடிக்கும். ஸோ இது எல்லாமே 100% எல்லாத்துக்குமே நடக்கும். ஆனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டிங் மூலியமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை அண்ட் வாழ்வாதாரம் உயரும். நன்றி, வணக்கம்.